ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் 2 ஸ்பெஷலான டே தான் பார்க்க போகிறீங்க. ஒன்று என்னோடய ஃபேவரட் பர்சனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இன்னொன்று ரிஜுக்கு வந்து மொட்டை எடுத்தோம். இது வந்து 4வது மொட்டை தான். இருந்தாலும் இதெல்லாம் மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது என்கேஜ்மெண்ட்க்கு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. மதுரைக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஃபங்க்ஷன் வந்து உசிலம்பட்டியில். மதுரை போயிட்டு அப்படியே உசிலம்பட்டி போகிற பிளான் தான் இருந்துச்சு. இந்த பஸ்ஸில் வந்து டிவியில் சாங் கேட்டு போவாங்களே, அது கேட்டுட்டு போய் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கேட்டு போனது. நார்மலாக சாங் இருக்கும்ல, அது கேட்டுட்டு போயிருக்கேன். ஆனால் டிவியில் சாங் போட்டு பார்த்துட்டு கேட்டுட்டு போகிறது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அது வந்து எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருந்துச்சு. யாருக்கு என்கேஜ்மெண்ட்னா எங்கள் சித்தப்பாவோட என்கேஜ்மெண்ட் தான். அதனால் சித்திக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் மெஹந்திலாம் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருந்துச்சு, ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு. அடுத்த நாள் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஜுவல் கடையில் போய் பார்த்தோம். அவ்வளோவா கலெக்ஷன் பிடிக்கல, அதனால் வந்துவிட்டோம். அப்புறம் த்ரெட்டிங்கும் ஃபேஷியல் ஹேரும் ரிமூவ் பண்ண பார்லர் போயிட்டோம். ரிஜு ஓரளவுக்கு அன்றைக்கி கொஞ்சம் சமத்தாக இருந்தா, அதனால் எனக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. போகிற இடத்துக்குலாம் அவளையும் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்புறம் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா குடிச்சிட்டு மேடமுக்கு வந்து ஜிகர்தண்டா வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தனியாக சர்பத்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஸ்வீட்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டாக, அதனால் அதையும் சாப்பிட்டுட்டு நான் வந்து சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் சித்தப்பா வீடுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுற்றி மலை, அந்த வயல், காடு அந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டீ காஃபிலாம் குடிச்சிட்டு மறுபடியும் மாடிக்கு போயிட்டோம். அங்கே என்ன என்டர்டைன்மெண்ட்னா, அந்த கொக்கெல்லாம் அங்கே உட்காந்துட்ருக்கோம். நம்ம கிளாப் பண்ணால் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அதனால் அதுவே கொஞ்சம் நேரம் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் மத்தியானம் போல் சித்தி வீட்டுக்கு போய் சித்திக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சித்தப்பா வீட்டில் இருந்து கிளம்பி நாங்கள் சினிமா வந்துட்டோம். அப்புறம் டக்குன்னு பிளான் பண்ணி ரிஜுக்கு மொட்டை எடுத்துடலாம் அப்படின்னு புதுக்கோட்டை கிளம்பிட்டோம். குட் மார்னிங். காதுன்னு இருக்குது, இயருன்னு இருக்குது. உனக்கு கேட்குது, எனக்கு கேட்கல. தங்க பிள்ளை கோயில் வந்து ரொம்ப பக்கம், 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. நாங்கள் கிளம்பி அப்புறம் கோயிலுக்கு போயிட்டோம். இது வந்து ரிஜுக்கு வந்து 4வது மொட்டை. ஃபஸ்ட்டு 3 மொட்டைக்குமே ரொம்ப அழுது அடம் பிடிச்சிட்டு இருந்தா. இதில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அந்த 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்திருந்தா. ஒரு விரல் ரெண்டு விரல் இப்படிதானே இருப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம் முடிஞ்சிடும். சரியா? அவ்வளோதான், மேக்கப் தான் அழகா இருக்கு. அழகா கியூட் இருக்கு நீ. அதெல்லாம் பரவாயில்ல, இந்த வாட்டி ஏதோ ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. பெரிய பிள்ளை ஏறிச்சு. மேக்கப் பண்ணிட்டு பாப்பாவை கூட வெளில போகிறான். வச்சுக்குவா. அப்புறம் என்னம்மா எல்லாம் அப்படியே குளிச்சுட்டு பூ வச்சுக்கலாம். வேறு எதுக்கும் ரொம்ப அழுகலை. இந்த வச்சுருந்த பூ வந்து இந்த இது ஹேர் எடுக்கும் போது அதுவும் விழுந்துருச்சு.
அதுக்கு தான் ரொம்ப அழுகு, அம்மா பூ போச்சுன்னு. அது வந்து செம காமெடியாக இருந்துச்சு. ஐயோ நல்லா இருக்குது. மட்டும் மாமா பாரு ரிஜு, இங்கே பாரு ரிஜு, சோகமாக வராதா ரிஜு? ஹீ கண்ணாடி போட்டுருக்கேன். சரி ஒரு டக்குன்னு கமெண்ட்ஸில். அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள எல்லா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவே 11 மணி ஆயிடுச்சு. காலையில் நல்ல வேளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டோம். அதனால் மத்தியானம் வந்தோடனே பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணிக்கலாம், அப்புறம் சிக்கன் எடுத்து கிரேவி வச்சுக்கலாம், அப்புறம் ரிஜுக்கு வந்து 65 பிடிக்கும், அதனால் 65 பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணி அடுப்பில் வெளியே வச்சு பண்ணோம். எங்கள் சின்ன மாமாவும் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் ஓரளவுக்கு பிரியாணி டேஸ்ட்லாம் நல்லா தான் வந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஓகே நம்மலாம் சாப்பிட்றலாமேண்டு அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி சரி விடு 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 நம்ம பிள்ளை தான், விடு விடு விடு. அடிக்கவா? நான் அடிக்கவா? 2 கோலையும் அடிக்க. அவ்வளோதான் கைஸ், இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போ வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதனால் வெயிட் லாஸ் வீடியோக்கும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.